முதலில் நிர்மலா சீதாராமன் அம்மையாரை பார்த்து மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ நீங்கள் தமிழ்நாட்டில் கால் வைத்து பாருங்கள் என்று சொன்னார் என்று சொல்வதே தவறு. சுதன்சு என்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எழுந்து மதச்சிறுபான்மையினராக இருக்கிற இஸ்லாமியர்கள் குறித்து தவறான கருத்துக்களை பதிவு செய்கிறார் நாடாளுமன்றத்தில். ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையும் கொந்தளிப்புக்குள்ளானது. பலரும் எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். இப்படி பேசிக் கொண்டிருக்கிற நீங்கள் தமிழ்நாட்டில் கால் வையுங்கள் பார்க்கலாம் என்றுதான் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எழுந்து நின்று நாடாளுமன்றத்தில் சண்டமாறுதம் செய்தார். அப்படி அவர் பேசியதற்கு பிறகு அவருடைய வார்த்தை அன்பார்லிமெண்டரியா இருக்குன்னு ஜெகதீப் தன்கருக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க நிர்மலா சீதாராமன் அம்மையார். வைகோ பேசியது சரியா, என்ன மொழியில் அவர் பேசுகிறார் என்று கேட்கிறார். நான் கேட்கிறேன், வைகோ பேசியது அன்பார்லிமெண்டரி என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சமூகம் குறித்து அவதூறு பரப்புவதும், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஏதோ இவர்கள் குற்றச்செயல் புரிவதற்காகவே பிறந்திருக்கிற சமூகம் போல அடையாளப்படுத்துவதும் நாடாளுமன்றத்தில் அன்பார்லிமெண்டரி இல்லையா? அது ரொம்ப சரியான வார்த்தையா? அவர் பேசியது சரியா? சுதன்சு என்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியதற்குத்தான் வைகோ எதிர்வினையாற்றினார். இன்னொன்று, இன்றைக்கு கேட்கிறார்களே, வைகோ சொல்கிறார் இன்றைக்கு சென்னைக்கு வந்து விட்டார் நிர்மலா சீதாராமன் அம்மையார் ஒரு நிகழ்விலே பங்கேற்பதற்காக என்று சில செய்திகளை கோடிட்டு காட்ட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் நிறைவு பெற்று 2014 ஆண்டு பதவி ஏற்கிறார் மோடி. எல்லாரும் சொன்னாங்க சென்டிமெண்டா இது தப்பா போயிருங்க, நீங்க ராஜ்யசபாவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. ஆனா வைகோ என்ன தெரியுமா செஞ்சாரு? ராஜபக்சே எப்போது வந்தாலும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று பிரகடனப்படுத்தியதை அங்கேயும் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக டெல்லியிலேயே கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாரு. மோடி கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நிர்மலா சீதாராமன் அம்மையார். இன்னொரு செய்தியை நான் சொல்றேன். செவத்துல தொலை போட்டுக்கிட்டு போனார் மோடி சென்னைக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் செவத்துல தொலைய போட்டு போனாரு? விமான நிலையத்தினுடைய வாயிலில் நின்று வைகோ பிரகடனம் செய்தார், மோடிக்கு கருப்பு கொடி காட்டுவோம் என்று. கருப்பு கொடி மோடிக்கு காட்டப்படும் என்று சொன்ன வைகோவினுடைய வார்த்தைக்கு அச்சப்பட்டு கொண்டுதான் மோடி செவத்துல தொலை போட்டு ஒரு கட்டடத்திலிருந்து இன்னொரு கட்டடத்துக்கு தாவி போனார் தமிழ்நாட்டுல. இதெல்லாம் கடந்த காலத்துல நடந்திருக்கு.